இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தபோது போர் நடந்தபோது போர் வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேரணி நடத்தியவன் நான்கிறார். அப்போ அங்கெல்லாம் முதன் மந்திரி எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறான். என்னப்பா பேரணி நடத்தினார் ஆதரவா? ஆமாப்பா டிவியில் பார்த்தேன்ப்பா பேரணி நடத்த. அப்போ ரொம்ப நாட்டுப்பற்று உள்ளவராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ள. அப்போ இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், வயசான ஒரு முதலமைச்சர், இப்போப்பா நாட்டுப்பற்றுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, சும்மா டூப்பு விடுறாரு. இல்லையா பேரணி வந்திருக்காரு, பேரணி வந்தது தான்ப்பா சொல்கிறாரு. ஆர்டிக்கல் 370 நீக்குனாங்க பாருங்கள் மோடி அரசாங்கம். அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பேசினார்ப்பா, நானே பார்த்தேன். அப்போ மட்டும் நாட்டுப்பற்று எங்கே போச்சுன்னு தெரியலையே, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க தங்கச்சி அதை விட மோசம், அது வந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, பாராட்டி இது இந்த மாதிரி பதவி கொடுத்தாலும் பாராட்டும் அப்படின்னு போட்டு விட்டுருக்காங்க. உங்கள் குடும்பமே வந்து தேச விரோத குடும்பம். இவங்க அப்பா வந்து ஒரு தேச விரோதிப்பா. இவங்க ஈவேரா தான் ஆரம்பித்தது. ஈவேரா ஆரம்பிக்கும் போது வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுத்தாருப்பா ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு. இவங்க ஈவேரா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதன்னாருப்பா இவங்க ஈவேரா. இவங்க நாட்டுப்பற்று உள்ளவங்களா? சுதந்திரம் கிடைச்ச இன்றைக்கி நம்மெல்லாம் தேசிய கொடியை ஏற்றணும். இந்த ஈவேரா, அந்த கருணாநிதி, அண்ணாதுரை, இந்த கூட்டமெல்லாம் கருப்பு கொடி ஏற்றினாங்கப்பா. இவர்களெல்லாம் தேச துரோகிகள் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய தேச துரோக வேலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், தனி நாடு கேட்டாங்க அவங்க, மாநில சுயாட்சின்னு அதுக்கப்புறம் கொண்டு தனி நாடு கேட்டவங்க. அவங்க இந்திய இராணுவத்தை வரவேற்க மாட்டேன்னு சொன்னவர் உங்க அப்பா. அதாவது இலங்கை தமிழர்களை அவரே கொண்டுட்டு அந்த இந்திய இராணுவம் வந்தவுடனே இவர்களை வரவேற்க இரட்டை வேஷம் போட்டார் அப்படின்னு அந்த இன்னொரு முதலமைச்சர் சொல்கிறார். அப்போ தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், ஓ இந்த மாதிரி கூட்டமாக இப்போ நடிக்கிறாங்களா அப்படின்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே நான் இந்திய மக்களுக்கெல்லாம் புரியணுமே, அதனால தான் கதையை சொல்கிறோம். இவர்கள் தேசபக்தி விரோதிகள், தேசபக்தர்கள் இல்லை. கொடியை தூக்கி பிடிச்சது எதுனா இந்தியா ஜெயிச்சிருன்னு தெரியும், மோடி போட்டுருவாருன்னு தெரியும். அதனால் நம்மளே முந்தி சப்போர்ட் பண்ணிடலாம். ஆர்டிக்கல் 370 நம்ம வந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், அதனால் இதுக்காச்சும் சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெருமையாக பேசியிருக்கேன்.